மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 13வது வினா. -3,4 எனும் புள்ளி x - 2y - k எனும் நேர்கோட்டில் இருக்குமெனில் k இன் பெருமானம் யாது? அதாவது ஒரு நேர்கோட்டில ஒரு புள்ளி கிடக்குமாயின் அந்த புள்ளி அந்த சமன்பாட்டை திருப்தி செய்யும். அதாவது இதுதான் அந்த நேர்கோடுன்னு சொன்னா இது தந்திருக்கு x - 2y - k சமம் 0. இந்த நேர்கோடு இந்த நேர்கோட்டுல ஒரு புள்ளி கிடக்கும்னு சொன்னா, அதாவது இந்த நேர்கோட்டிலே -3,4 என்ற புள்ளி இருக்குமாக இருந்தா இந்த நேர்கோட்டை இந்த புள்ளியில ஆழ்வோடு நாங்க நேர்கோட்டுல நாங்க பிரதி செய்தோம்னு சொன்னா அது திருப்தி செய்யும், அதாவது சமப்படும் அதுல மீன். நாங்க எக்ஸுக்கு பதிலா 3ஐயும் y க்கு பதிலா 4ஐயும் கொண்டு போட்டா இதை எதுக்கு சமனா இருக்கணும்? 0க்கு சமனா இருக்கணும். அது நாங்க k காணப்போம். ஆகவே x - 2y - k சமம் 0. x க்கு பதிலா -3 மைனஸ் 2 தர 4 - k = 0. ஆகவே -3 - 8 - k சமம் 0. ஆகவே -11 - k சமம் 0. ஆகவே k சமம் -11. ஆகவே விடை -11. இரண்டாவது விடை. 14வது வினா. ஒரு நேர்கோடு தெற்காட்டின் நேர் x அச்சுடன் 45 பாகை கோணத்தை அமைத்து 0,4 எனும் புள்ளியினூடாக செல்கிறது எனில் இவ் நேர்கோட்டின் சமன்பாடு யாது? அதாவது சமன்பாடு காண்றதுக்கு எங்கட சிலபஸ்ல 3 முறை இருக்கு. மொத்தமா 4 முறை நாங்க ஆழ்வுக்கு ஏற்ற நேரத்துல பார்க்கையில உங்களுக்கு 3 முறை இருக்குது. அந்த 3 முறையில முதலாவது முறை, அதாவது படித்திறனும் வெட்டுத்துண்டும் தெரிஞ்சா y = mx அகசி என்று எழுதலாம். அதே மாதிரி படித்திறனும் ஏதாச்சும் ஒரு புள்ளி தெரியணும் அல்லது ஏதாவது 2 புள்ளி தெரியணும். அந்த 3 முறையில நாங்க ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டை கணிக்க முடியும். ஆகவே நாங்க இதுல எந்த முறை என்று பார்க்கலாம். இது ஒரு சும்மா ஒரு நான் அச்சக்கு ஆக இருந்தால் இந்த நேர்கோடு 45 பாகையில வெட்டுதான். ஆனா ஒரு புள்ளி ஊடாக செல்லுது. அது 0,4 என்ற புள்ளியின் ஊடாக செல்லுதான். ஆகவே நாங்க அந்த புள்ளி உண்மையில இங்கதான் இருக்க வேணும், இங்க இருக்க வாய்ப்பு இல்லை. 0, அதாவது 0, இது 0,4. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நேர்கோட்டின் இந்த கோணம் தெரிஞ்சிருக்கு. ஆகவே tan θ இந்த கோணத்தில டான்ஜென்ட் பெறுமதி இதுல படித்திறனா இருக்கும். அதே வேளை வெட்டுத்துண்டு தெரியணும். வெட்டுத்துண்டு தெரிஞ்சா நாங்க காணலாம். வெட்டுத்துண்டை பாத்தீங்கன்னு சொன்னா வெட்டுத்துண்டு x ஆல்குறு 0 இருக்கக்குள்ள இருக்கிற y ஆல்குறு வெட்டுத்துண்டு சொல்லுவோம். x ஆல்குறு 0 இருக்கக்குள்ள வார y ஆல்குறு பாத்தீங்கன்னா x ஆல்குறு 0. ஆகவே இதுதான் வெட்டுத்துண்டு. ஆகவே இது -4 இருக்கு. ஆகவே m சமன் tan 45 இது சமம் 1 உங்களுக்கு தெரியும் அல்லது தருவாங்க. ஆகவே c சமன் -4 நேரடியாகவே நான் காணலாம். ஏன்னா x ஆல்குறு 0 இருக்கிற y ஆல்குறு எப்பொழுதும் வெட்டுத்துண்டா இருக்கும் அந்த நேர்கோட்டின் சமன்பாடு. ஆகவே y சமன் mx + c என்ற சமன்பாடு போட்டோம்னா y சமன் m என்ன 1 தர x - 4. ஆகவே y சமன் x - 4. ஆகவே விடை y சமன் x - 4 தான் விடை. 4வது விடை. 15வது வினா. a இன் ஆள்கூறு 5,4 b இன் ஆள்கூறு 3,2 எனும் புள்ளியின் ஊடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு யாது? அதாவது 2 புள்ளி தந்திருக்கு. உதாரணமாக x1, y1, x2, y2 என்ற 2 புள்ளியின் ஊடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடுகளுக்கு தெரியும். அதை எழுதுறேன்னு சொன்னா y - ஏதாச்சும் ஒரு ஆள்கூறு எடுத்து எழுதலாம். y - y1 சமன் y1 - y2 over x1 - x2 தர x - x1. நான் இதை எடுத்து எழுதுறேன்னு சொன்னேன். அல்லது நான் இதை பயன்படுத்தி எழுதுறேன்னு சொன்னா அல்லது எப்படி எழுதலாம்? y - y2 சமன் y2 - y1 இங்கு
x2 minus x1 தர x சய x2 இப்படியும் எழுதலாம். எப்படி எழுதினாலும் எங்களுக்கு சமன்பாடு சரியா தான் வரும். ஆகவே நான் இப்ப தந்திருக்க புள்ளி 5,6 அடுத்தது 3,2 என்ற இரண்டு புள்ளி தந்திருக்கு. ஆகவே நான் இதுல ஏதாச்சும் ஒன்று நான் இதை எடுத்து இதை எக்ஸுக்கும் வைக்கும் மைனஸ் பண்ணி எழுத போறேன். அல்லது நீங்க விரும்பினா படித்திறனை கண்டு போட்டும் நீங்க படித்திறனை கண்டிச்சா பிறகு இதுல எம்ம போட்டு இந்த சமன்பாடு மேற்கொள்ள y மைனஸ் x1 சமம் m இன்டு x மைனஸ் x1. இதுவும் ஒரு முறை. படித்திறனும் ஏதாச்சும் ஒரு புள்ளி தெரிஞ்சா இதுல இருந்தா நான் இந்த சமன்பாடு வந்திருக்கு. ஆகவே நீங்க படித்திறனை கண்ட பிறகு இதை பயன்படுத்தி நீங்க இந்த சமன்பாடை கணிக்க முடியும். இங்க இது படிச்சிருப்பீங்க, பாடம் படிக்க கொள்ளு. ஆகவே y மைனஸ் 6 சமன் 6 சய 2 ஓவர் 5 சய 3 தர x சய 5. நான் இதுல எழுதின மாதிரி பிரதிட்டு இருக்கு. y மைனஸ் 6 சமன் இதை கழிக்கும்னா 8 ன் கீழ் 2 x சய 5 சய பெருக்கினீங்கன்னா 2 பிளஸ் 8 2 போனா 2. ஆகவே y மைனஸ் 6 சமன் 4 x சய 5. ஆகவே y மைனஸ் 6 சமன் பெருக்கிட்டா 4x சய 20. ஆகவே y சமன் 4x தங்கள சகா போகும். ஆகவே மைனஸ் 14. ஆகவே y is equal to 4x மைனஸ் 14 ஐந்தாவது விடை. 16வது வினா. y சமன் 2x சக 3 y சமன் 3x சக 2 எனும் இரு நேர்கோடுகளின் வெட்டும் புள்ளியின் ஊடாக செல்லும் நேர்கோடானது y சமன் x சய 4 எனும் நேர்கோட்டிற்கு செங்குத்தாக உள்ளது. இந்நேர்கோட்டின் வெட்டு துண்டு யாது? 2019 ஆண்டு வந்த ஒரு வினா. அதாவது இரண்டு நேர்கோடு, நான் ஒரு பரிமட்டான ஒரு வரைவேன். இரண்டு நேர்கோடு. ஆகவே y சமன் 2x சக 3 இதுதான் நேர்கோடு. இந்த நேர்கோடு நான் சும்மா பரிமட்டா வரைகிறேன். இந்த வரைவு 2 நேர்கோடு தந்திருக்கு. ஆகவே இந்த நேர்கோட்டுல இது நேர்கோடு. இதுண்ட சமன்பாடு y சமன் 3x சக 2. ஆக இந்த வெட்டும் புள்ளியூடாக அந்த நேர்கோடு செல்லுதான். நாம காண வேண்டிய அந்த நேர்கோட்டுல படித்த கேள்வி. நாங்க நேர்கோட்டை கண்டோம்னா படித்தனை கண்டுடலாம். நேர்கோடு சமன்பாடு கண்டா இந்த புள்ளியின் ஊடாக செல்றதும் இன்னொரு நேர்கோடு சொல்ற. இது y சமன் இது y சமன் x சக 4. சாரி, y சமன் x சய 4. y சமன் x சய 4 என்ற புள்ளிக்கு செங்குத்தா, என்ற நேர்கோட்டுக்கு செங்குத்தா இந்த நேர்கோடு வெட்டுதான். ஆனா எனக்கு கேள்வி இந்த நேர்கோட்டுல படித்திறன் தான் கேள்வி. ஆகவே இதுல படித்திறன் செங்குத்தா வெட்டும்னு சொன்னா, இதுல படித்திறன் எம்னு சொன்னா, இந்த ரெண்டு நேர்கோட்டின் படித்திறன் பெருக்கம் மறை உண்டா இருக்கும். ஏனென்றால் செங்குத்தா வெட்டும். செங்குத்தா வெட்டணும்னு சொன்னா இரு நேர்கோடுகள் படித்திறன்களின் பெருக்கம் மறை உண்டா இருக்கும்னு சொன்னா அந்த இரு நேர்கோடு செங்குத்தா வெட்டும். ஆகவே நான் இதுல படித்திறனை காணலாம். வேண்டாம், y சமன் mx கீழே இருக்கு 1. ஆகவே நான் இதுல நேரடியா காணலாம். இப்ப இதுல படித்திறன் 1 தர இது 1 தர m சமன் மறை 1. ஆகவே m சமன் மறை 1. அதாவது நாங்க காண வேண்டிய படித்திறனை கண்டாச்சு. காண வேண்டிய நேர்கோட்டி படித்திறன். அப்ப படித்திறனை தெரிஞ்சது ஏதாச்சும் ஒரு புள்ளி தெரியும்னு சொன்னா அதுல சமன்பாட்டை காணலாம். அந்த சமன்பாட்டை கண்டு சொன்னா நான் அதுல வெட்டுறேன். ஆகவே இங்க இரண்டு புள்ளிகள் இடைவெட்டும் புள்ளியோட செல்லும்னு சொன்னா இந்த இரண்டு புள்ளிகள் இடைவெட்டும் புள்ளியை நான் என்ன செய்யலாம்? இந்த ரெண்டு சமன்பாட்டை வச்சுக்கொண்டு காணலாம். ஏன் இந்த இரண்டு புள்ளிகள் இடைவெட்டும் புள்ளி இந்த ரெண்டு சமன்பாட்டையும் தீர்த்து விட்டோம்னு சொன்னா அந்த இடைவெட்டும் புள்ளி வரும். ஆகவே y சமன் 2x சக 3 இது முதலாவது சமன்பாடு. y சமன் 3x சக 2 இது இரண்டாவது சமன்பாடு. ஆக இந்த ரெண்டு சமன்பாடும் எங்களுக்கு சமன் y சமனா இருக்கு. ஆகவே 1 சமன் 2 தருவது 2x சக 3 சமன் 3x சக 2. ஆகவே நான் x அங்கால கொண்டு போனோமா 3x ல 2x போனா x சமன் 1.
ஆகவே x சமன் ஒன்றுன்னு சொன்னா நாங்க ஏதாவது ஒன்றுல பிரதியிட்டோம்னு சொன்னா y சமன் x கொண்டப்படுறது y சமன் 5 இது கொண்டப்பட்டீங்கன்னு சொன்னா ஒரு 2 சகம் 3 5 ஆகவே எனக்கு 1,5 என்ற புள்ளி வந்து ஒரு படித்திறன் தெரியும் அதற்கு அது அந்த நேர்கோடு செல்லும் புள்ளியும் தெரியும் ஆகவே நாங்க இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி y சம y minus y1 சமன் m into x minus x1 இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நான் இந்த நேர்கோட்டு சமன்பாட்டை காண போறோம் ஆகவே y மைனஸ் இருக்கு 5 சமன் m என்ன மறை 1 x minus 1 ஆகவே y minus 5 சமன் மறை x சக 1 ஆகவே அங்கால போனா y சமன் மறை x அங்கால போனா சகாமரம் சகாமரம் ஆகவே y சமன் mx c என்ற வடிவில் இருக்கு கேள்வி எனக்கு படித்திறன் தான் கேள்வி ஆகவே c சமன் என்ன 6 ஆகவே படித்திறன் தான் படித்திறன் இல்ல வெட்டு துண்டு கேள்வி படித்திறன் வந்து மறை 1 m சமன் மறை 1 ஆகவே அது கேள்வி இல்ல வெட்டு துண்டு தான் கேள்வி ஆகவே 6 தான் விடை 5வது விடை 17வது வினா x ஆக 2y சய 3, 3x சய 2y சய 1 சமன் 0 எனும் இரு நேர்கோட்டுகளையும் இடைவெட்டும் புள்ளியினூடாகவும் உற்பத்தியினூடாகவும் செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு யார்? அதாவது இரண்டு நேர்கோடு வெற்ற புள்ளி தந்திருக்காங்க. இரண்டு நேர்கோடு வெற்ற புள்ளி, அதாவது இது ஒரு நேர்கோடு, இரண்டு நேர்கோடு வெற்ற புள்ளியினூடாக செல்லுதான். அதாவது இந்த புள்ளியினூடாகவும் சென்று 0,0 என்ற புள்ளியினூடாகவும் செல்ற நேர்கோட்டின் சமன்பாடு தான் கேள்வி. ஆகவே இதை நாங்க x சக 2y சய 3 சமன் 0 என்ற சமன்பாடு. இதுல நாங்க எடுக்க 3x சய 2y சய 1 சமன் 0 என்ற சமன்பாடு இடைவெட்டும் புள்ளியினூடாகவும் 0,0 என்ற உற்பத்தியினூடாகவும் செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு கேள்வி. ஆகவே எங்களுக்கு நேர்கோட்டின் சமன்பாடு காண்றதுக்கு 3 வழி எங்களுக்கு எங்களோட பாடத்திட்டத்தில் இருக்குது. ஒன்று படித்திறன் வெட்டு துண்டு தெரிந்தால், அடுத்தது படித்திறன் ஏதாச்சும் ஒரு புள்ளி அல்லது ஏதாச்சும் 2 புள்ளி. ஆகவே எனக்கு ஒரு புள்ளி இருக்கு, ஆகவே இந்த புள்ளியை காணலாம். எப்படி காணலாம்னு சொன்னா, இந்த 2 கோட்டை இடைவெட்டும் புள்ளியோட இடைவெட்டும் புள்ளியை காண்றது இரு நேர்கோட்டுற சமன்பாடை தீர்த்து விட்டோம்னு சொன்னா எக்ஸுக்கும் வைக்கும் பெருமானம் தான் அதுல கூட இருக்கு. ஆகவே நான் எக்ஸ் சக 2y சமன் 3 இதை நான் கொண்டு வந்து எழுதுறேன். ஆகவே 3x சய 2y சமன் 1 இது 2வது சமன்பாடு. ஆகவே நான் இது மிகவும் எளிய சமன்பாடு. ஒன்றை என்னை கூட்டி விட்டேன்னு சொன்னா கூட்டினீங்கன்னு சொன்னா இது ரெண்டும் போயிடும். 4x சமன் 4 x சமன் 1. ஆகவே என்ன x சமன் 1 சொன்னா y-ல பிரதியிட்டோம்னு சொன்னா 2y சமன் 2 என்ற 1 அங்க 2 ஆகும். ஆகவே இதிலிருந்து y சமன் 1. ஆகவே ஆள்குரு 1,1 0,0. ஆகவே நான் நேரடியாவே எழுதலாம் சமன்பாட்டை எழுதிடாம. ஆனா நான் செய்ய நேரடியாக x சமன் y என்று இருக்கணும். அதான் 1 போகும். பிரச்சனை இல்லை. ஆகவே நான் இந்த சமன் இதை எடுக்க போறேன். இதை எடுத்து இது 0,0 இந்த 2 புள்ளி. ஆகவே y மைனஸ் y1 1 சமன் m, அதாவது y மைனஸ் y1 இதான் இந்த சமன்பாடு. y மைனஸ் y1 சமன் y1 சய y2 ஓவர் x1 சய x2 தர x சய x1 இதான் இந்த சமன்பாடு. இது போல நீங்க படித்திறனை கண்டும் நீங்க இதில் பிரதியிடலாம். இதுக்கு முதல் கேள்வியை நான் எழுதி காட்டியிருக்கேன். ஆகவே 1 சய 0 கீழ் 1 சய 0 தர x சய 1. ஆகவே y சய 1 சமன் x சய 1. ஆகவே y சமன் x. ஆகவே y சமன் x என்ற சமன்பாடு தான் இந்த y சமன் x தான் இந்த நேர்கோட்டின் சமன்பாடு. ஆகவே 4வது விடை. 18வது வினா x சய 2y சமன் 1 மற்றும் x 2x சய y சமன் 1 ஆகிய இரு நேர்கோடுகளில் வதியும் புள்ளி, அதாவது 2 நேர்கோட்லையும் வதியும் புள்ளி என்று சொன்னா 2 நேர்கோட்டுக்கும் பொதுவான ஒரு புள்ளி, அதாவது அந்த இடக்கிட அந்த புள்ளியில இருக்கிற அந்த புள்ளி 2 நேர்கோட்டிலும் பொதுவான புள்ளி எப்படி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா 2 இடைவெட்டும்
புள்ளியை தான் அவர் அந்த புள்ளியை சொல்றார். அதாவது ரெண்டு நேர்கோடு இடைவெட்டும் புள்ளி தான் இந்த ரெண்டுலையும் இருக்கிற புள்ளி. இந்த ரெண்டுக்கும் பொதுவான புள்ளி. வதியம்னு சொன்னா அந்த இடத்துல கிடக்கிறது இருக்கிறது என்று சொல்லலாம். ஆக இரண்டு சமன்பாடுகள் இருக்கு. எக்ஸ் சய 2y சமன் உண்டாம். அடுத்தது 2x சய y சமன் உண்டு. இந்த ரெண்டு நேர்கோட்டிலும் வதியும் புள்ளி என்று சொன்னா மறைமுகமா இடைவெட்டும் புள்ளியை கேட்கிறார். 2018ஆம் ஆண்டு வந்த ஒரு வினா. இதை தீர்த்து விட்ட முடிச்சுனா விட. ஆகவே x சய 2y சமன் உண்டு, இது முதலாவது சமன்பாடு. 2x சய y சமன் உண்டு, இது இரண்டாவது சமன்பாடு. இங்க விரும்பின முறையில செய்து கொள்ளையிலும். நான் இரண்டாவது சமன்பாடை 2ஆல பெருக்கி விட்டேன்னு சொன்னா தர 2ஆல பெருக்கி விட்டா 4x சய 2y சமன் 2, இது மூன்றாவது சமன்பாடு. இதுல இருந்து ஏதாச்சும் உண்டு. அதாவது நாங்க 3ல இருந்து 1 கழிச்சு விட்டா இதுக்கும் போயிடும். 4x ல இருந்து 3x போனா 2x, 4x ல இருந்து x போனா 3x சமன் உண்டு. x சமன் 1/3. x சமன் 1/3 கொண்டு பிரதியிட்டா ஏதாச்சும் ஒன்றில் பிரதியிட்டா ஒன்றில் பிரதியிட்டம்னு சொன்னா 1/3 சய 2y சமன் உண்டு. இங்காக உண்டுனா 2y சமன் கழிச்சு விட்டா சய 2/3 y சமன் சய 1/3. ஆகவே விடை 1/3 சய 1/3. இதுதான் அந்த ஆள்கூறு. அதாவது இந்த புள்ளியில பொதுவான புள்ளியா ரெண்டு கோட்டுக்கு இருக்கு. ஆகவே மூன்றாவது விடை. 19வது வினா. 2x சக 3y சக 1 சமன் 0 மற்றும் 4x சக 6y சக 1 சமன் 0 வினால் தரப்படும் இரண்டு நேர்கோடுகளை கருதவும். இந்த இரண்டு நேர்கோடுகளும் அதாவது 5 விட வந்திருக்காங்க. ரெண்டு நேர்கோட்டின் சமன்பாடு வந்திருக்காங்க. ஆகவே 2x சக 3y சக 1 சமன் 0. அடுத்தது நாங்க 4x சக 6y சக 1 சமன் 0. இது 2018ஆம் ஆண்டு வந்த வினா. ஆகவே நாங்க போய் இந்த ரெண்டு சமன்பாடையும் y சமன் mx c என்ற வடிவுக்கு மாத்திரம் சொன்னா இதுல ஏதாவது உங்களுக்கு அதுல இயல்பு தெரிய வரும். ஆகவே நான் முதலாவது மாத்திரன்னு சொன்னா 1 நான் y சமன் mx c என்ற மாத்திரம். ஆகவே 3y சமன் அங்க போனா சய 2x சய 1. ஆகவே y சமன் சய 2/3x சய 1/3. அதே போல இரண்டாவது நான் மாத்தி விட்டேன்னு சொன்னா 6y சமன் மறை 4x சய மறை 1 y சமன் மறை 2 4x சய 1/6. ஆகவே y சமன் மறை 2/3x மறை 1/6. ஆகவே இது ஒரு சமன்பாடு. இதுதான் ரெண்டு சமன்பாடும். ஆகவே நாங்க இப்ப விடையை பார்த்தோம்னு சொன்னா முதலாவது ஒரே வெட்டு துண்டை கொண்டுள்ளவை. ஒரே வெட்டு துண்டா இல்ல, அது பிழை. இரண்டாவது செங்குத்தானவை. செங்குத்தானது சொன்னா 2 படித்தரமையும் பெருக்கினா மறை ஒன்று வரணும். 2ஐயும் பெருக்கினா மறை ஒன்று வராது. 4 இங்குல 6 தான் வரும். ஆகவே அதுவும் பிழை. ஒன்றே ஒன்று பொருந்துகிறது. ஒன்றே ஒன்று பொருந்துகிறது என்று சொல்றாங்க. ஒன்றே ஒன்று பொருந்துகிறதுன்னு சொன்னா ரெண்டு சமன். அதாவது என்ன, இதே நேர்கோடு பொருந்தும்னு சொன்னா உண்மையில பொருந்த வாய்ப்பு இல்லை. ஏனென்றா இதுல ரெண்டு சமனா இருந்தா தான் பொருந்தும். அதாவது இதர சமன்பாடும் அவர்கள் மீனிங் சொன்னா ரெண்டும் ஒரே ரெண்டு கோடும் ஒன்றுல பொருந்துதான். பொருந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரெண்டு சமன்பாடும் வேறு. ஆகவே ஒன்றுல ஒரு நேர்கோடுல ரெண்டு பொருந்தாது. அதுக்குள்ள உற்பத்தியூடாக செல்றது அதுக்குள்ள ஏன்னா உற்பத்தியூடாக செல்லுமாக இருந்தா வயசமன் என்ன நாங்க mx என்ற வழியில வந்திருக்கும். ஏன்னா வெட்டு துண்டு இருக்காது, ரெண்டு வெட்டு துண்டு இருக்கு. ஆகவே என்ன உற்பத்தியூடாக செல்றது பிள்ளை. சமாந்தரமானவை. இரண்டு படித்திறனை பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சமன். ஆனா எங்களுக்கு தெரியும் படித்திறன்கள் இரண்டு சமனா இருந்தா அது ரெண்டும் சமாந்தரமாக செல்லும் என்று தெரியும். ஆகவே சமாந்தரமாக செல்லும் விடை சரி. ஆகவே 5வது விடை. 20வது வினா. 3x சய 2y சக 5 சமன் 0 என்ற கோட்டிற்கு சமாந்தரமாகவும் மறையொண்டு எனும் புள்ளியின் ஊடாக செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடு யாது? அதாவது ஒரு நேர்கோடு தந்திருக்காங்க, இதற்கு சமாந்தரமாகலாம். நான் உதாரணத்தினால் இதற்கு நேர்கோடு அவர் தந்திருக்கிறது 3x சய 2y சக 5 சமன் 0. இந்த நேர்கோட்டுக்கு சமாந்தரமாகுமா? ஓகே, இந்த நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக செல்லுது. அதாவது
இன்னொரு தரவுதார மறை ஒன்று கொமா மறை ஒன்று என்ற புள்ளியின் ஊடாகவும் செல்லுதான். ஆகவே இதுக்கு சமாந்தரமாகவும் மறை ஒன்று என்ற புள்ளியின் ஊடாகவும் செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு கேள்வி. ஆகவே நான் இதுக்கு முதல் சொன்னதுதான் எனக்கு 3 முறை தெரியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமாந்தரமாக இருக்கணும்னு சொன்னா இதர படித்திறன் சமனா இருக்கணும். ஆகவே எனக்கு படித்திறன் தெரியும், ஏதாச்சும் ஒரு புள்ளி தெரியும். ஆகவே நான் சமன்பாட்டை கணிக்க முடியும். ஆகவே நான் இதை முதல் y சமன் mx c என்ற வடிவம் மாற்றணும்னு சொன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. 3x sin 2y சக 5 சமன் 0. ஆகவே 2y is equal to 3x plus 5. ஆகவே y is equal to 3x plus 5. ஆகவே m சமன் என்ன 3x. ஆகவே m சமன் 3x. ஆகவே அதே படித்திருந்தா இருக்கும். ஆகவே ஒரு புள்ளி தந்திருக்கு 1, மறை 1. ஆகவே எங்களுக்கு தெரியும் y minus y1 சமன் m into x minus x1. எனக்கு இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரியும். ஆகவே இதில் நான் பெருகிட்டேன்னு சொன்னா y minus மறை 1 plus 3x x minus மறை 1. இந்த மறைகளை கவனமா பார்த்துக்கொள்ளணும். இங்க இருக்கிற இந்த இதுல வார பிழையே வந்து இந்த மறைதான். ஆகவே y சக 1 சமன் 3x x சக 1. ஆகவே y சமன் அடைப்பு நீக்கினா 3x சக 3x minus 1. ஆகவே y சமன் 3x சக அரை. y சமன் mx என்ற வழியில் எழுதியிருக்கேன். ஆகவே 3x சக அரை. நீங்க இதுல 2ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னா நீங்க விடைக்கேற்ற மாதிரி கொடுக்கணும்னு சொன்னா 2y நாங்க பெருக்கணும்னு சொன்னா 2y சமன் 3x சக 1. ஆகவே நாங்க இப்படியும் கொடுக்கலாம். ஏன்னா விடைக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ஆகவே 2வது விடை. 21வது வினா மறை 2x சக y சக 5 சமன் 0 என்ற நேர்கோட்டிற்கு சமாந்தரமாகவும் x சக 3y சக 5 சமன் 0, 2x சய 3y சய 1 சமன் 0 எனும் கோடுகள் இடைவெட்டும் புள்ளியினூடு செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடு யாது? அதாவது முதல்ல சய 2x சக y சக 5 சமன் 0 என்ற நேர்கோட்டுக்கு சமாந்தரமா செல்லுதான். அடுத்தது 2 இடைவெட்டும் புள்ளியினூடாக செல்லுதான். அவை நாங்க ஒரு படத்தை போட்டு விட்டோம்னு சொன்னா இதான் அந்த 2 நேர்கோடு இடைவெட்டுறதை நான் குறிக்க போவேன். அவை x சக 3y சய 5 சமன் 0 இந்த சமன்பாடு. ஆகவே இதர சமன்பாடு நான் இப்படி குறிச்சோம்னு சொன்னா இலகுவா இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. இதர சமன்பாடு 2x சய 3y சய 1 சமன் 0. இந்த 2 புள்ளி இடைவெற்ற புள்ளிக்குள்ளார போகலாம். இதுக்குள்ளார அப்படியே போகலாம். அதேவேளை சய 3x சய 2x இதுக்கு சமாந்தரமா சய 2x சக y சக 5 என்ற நேர்கோட்டுக்கு சமாந்தரமா செல்ற நேர்கோட்டின் சமன்பாடு கேள்வி. இதுக்கு இது சமாந்தரமா போகும்னு சொன்னா இதுல படிக்கிற எதுக்கு சமனா இருக்கும்? இதுக்கு சமனா இருக்கும். அதாவது இந்த நேர்கோட்டின் படிக்கிறது சமனா இருக்கும். ஆகவே படிக்கிற எனக்கு தெரியும். அடுத்தது என்ன எனக்கு தெரியணும்? ஏதாச்சும் ஒரு புள்ளி தெரியும்னு சொன்னா நான் நேரடியா அந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நான் இந்த சமன்பாட்டை நான் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே நாங்க ஏதாச்சும் ஒரு புள்ளி காணணும்னா இது ரெண்டும் குறுக்கு, அதாவது இரண்டும் இடைவெட்டும் புள்ளி என்று சொன்னா எங்களுக்கு கண்டுபிடிக்கணும் இடைவெட்டும் புள்ளி. இந்த 2 சமன்பாடை தீர்த்து விட்டோம்னு சொன்னா இது இடைவெட்டும் புள்ளி தெரியும். ஆகவே இந்த நேர்கோட்டில் இருக்கிற ஒரு புள்ளி எனக்கு தெரியும், அதுல படித்திறன் தெரியும். ஆகவே நான் அதுல நேர்கோட்டி சமன்பாடை இலகுவா கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இங்க நான் இதை முதல்ல நான் இதை தீர்க்க போறேன். இங்க x சக 3y சமன் 5 இதை நேரடியா நான் எழுதுற அந்த சமன்பாடை ஒருங்கை சமன்பாடை 10x சய 3y சமன் 1 இது 2வது சமன்பாடு. தீர்க்கிறேன் கூட்டி விட்டோம்னு சொன்னா போயிடும். ஆகவே 1 சக 2 தருவது 3x சமன் 6 x சமன் 2. x சமன் என்ன 2 x சமன் 2 கொண்டு பிரதியிட்டோம்னு சொன்னா 2 அங்கால போனா y சமன் 1, 2 அங்கால போனா 3 3y சமன் 3 y சமன் 1 நேரடியா எழுதலாம். ஆகவே ஆறு என்ன 2,1 இது வெட்டும் புள்ளியின் அளவு. ஆகவே அடுத்த பார்த்தோம்னு சொன்னா இதை படிக்கிறேன் காணுவோம். இதை படிக்கிறேன் மறை 2x
சக y சக 5 சமன் 0. ஆகவே y சமன் mx சக c என்ற வழியில் எழுதினா உங்களுக்கு ஈஸியா காணலும். y சமன் 2x சக 5. ஆகவே m சமன் 2. ஆகவே இப்ப எனக்கு m தெரியும் 2, ஏதாச்சும் புள்ளி 1 2, 1. ஆகவே நான் படித்தரும் இதுல சமன்பாட்டை காணப்போறேன். ஆகவே y minus 1 சமன் 2 into x minus 2. ஆகவே y minus 1 சமன் 2x சய 4. ஆகவே y சமன் 2x சய 3. ஏன்னா பிளஸ் அங்கால மைனஸ் அங்கால போனா பிளஸ் ஆயிரும் 3. ஆகவே y சமன் 2x சய 3. இது இந்த சமன்பாடு. ஆகவே முதலாவது விடை. 22வது வினா, பின்வருவனவற்றில் மறை 2x சக y சய 3 சமன் 0 என்ற நேர்கோட்டிற்கு சமாந்தரமாக செல்லாத நேர்கோடு யாது? அதாவது ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு தாராங்க. இந்த சமன்பாடு மறை 2x சக y சய 3 சமன் 0. இந்த நேர்கோட்டுக்கு சமாந்தரமாக செல்லாத நேர்கோடு எதென்று கேள்வி. நான் முதல்ல இதுல படித்து சமாந்தரம் செல்லணும்னு சொன்னா இதுல படிக்கிறனும் அவர் தரப்பட்டுள்ள அந்த நேர்கோட்டின் படித்திறன் சமனா இருக்க வேணும். அதுக்கு முதல் இதுல படிக்கிற எனக்கு தெரிய வேணும். ஆகவே நான் y சமன் mx என்ற வடிவுக்கு மாற்றினா பிறகு அதில் படித்திறனை காணப்போறேன். ஆகவே y சமன் 2x சக 3. ஆகவே படித்திறன் சமன் 2. ஆகவே இதுல படித்திறன் 2. முதலாவது தந்திருக்காங்க y சமன், முதலாவது தந்திருக்காங்க விட வந்து y சமன் 2x சய 1. ஆகவே இது என்ன படித்திறன் 2, இதுவும் 2 சரி சமாந்தரமா செல்லும். இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால் 2y சமன் 4x சக 1. ஆகவே இதை y சமன் mx என்று எழுதலாம். 2x சக அரை. ஆகவே இதுல படித்திறன் சமன், இதுவும் சமாந்தரமாக செல்லும். மூன்றாவது 3y சமன் மறை 6x சய 1. ஆகவே y சமன் மறை 2x மறை 1/3. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல படித்திறன் மறை 2, இதுல 2. ஆகவே இது சமாந்தரமாக அதுக்கு சமாந்தரமாக செல்லாது. ஆகவே 4வது 5வது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சமன்பாட்டின் படித்திறன் 2 ஆகும். அவை கேள்வி சமாந்தரமாக செல்லாத நேர்கோடுதான் கேள்வி. ஆகவே 3வது விடை. 23வது வினா, பின்வருவனவற்றில் 2x சய 3y சக 5 எனும் நேர்கோட்டுக்கு செங்குத்தாக செல்லாத நேர்கோடு யாது? ஆகவே செங்குத்தாக செல்லாத நேர்கோடாம். ஆகவே நான் முதல்ல அதுல படிக்கிறத பார்த்தோம்னு சொன்னா 2x சய 3y சக 5 சமன் 0 இதான் நேர்கோடு. இதுல முதல்ல y சமன் mx plus c என்ற வழிக்கு மாத்தின பிறகு நான் படிக்கிறத காணப்படுறேன். எனக்கு செங்குத்தாக செல்லணும்னு சொன்னா, செங்குத்தாக வெட்டி செல்லணும்னு சொன்னா 2 படித்திறன் பெருக்கம் மறை உண்டா இருக்க வரும். ஆகவே 3y சமன் 2x சக 5. ஆகவே y சமன் 2/3x சக 5/3. ஆகவே இதுல m1 சமன் என்ன 2/3. இதுல படித்திறன் 2/3. ஆகவே இதுல படித்திறனும் அவங்க தந்த நேர்கோட்டின் படித்திறனும் பெருக்கங்கள் மறை உண்டா இருக்குன்னு சொன்னா செங்குத்தா செல்லும். அப்படி இல்லைன்னு சொன்னா செங்குத்தா வெட்டி செல்லாது. கேள்வி செங்குத்தா வெட்டி செல்லாதான கேள்வி. ஆகவே முதலாவது தந்திருக்கிற விடை y சமன் மறை 3/2 x சய 1. ஆகவே மறை 3/2 இதை பெருக்கணும்னு சொன்னா ஆகவே இதை பெருக்கினா இதுல வந்து மறை 1 வரும். ஆகவே இது வெட்டி செல்லும். இதை பெருக்கி பாத்தீங்கன்னா 2 மறை 1 வரும். ஆகவே இரண்டாவது தந்திருக்காங்க 2y சமன் மறை 3x சக 3. ஆகவே y சமன் மறை 3/2x சக 3/2. இதுல படித்திறனும் பெருக்கணும்னு சொன்னா இதுக்கு என்ன வரப்போகுது மறை 1 வரும். ஆகவே இதுவும் செங்குத்தா வெட்டி செல்லும். ஆகவே மூன்றாவது சமன்பாடு 3y சமன் மறை 9/2x சக 4. ஆகவே y சமன் மறை 3/2x சக 4/3. ஆகவே ஒரே சமன்பாடு ஒரே படித்திறனா பெருக்கக்குள்ள என்ன மறை வரும். ஆகவே இதுவும் சமாந்தரமாக வெட்டி செல்லும். நான்காவது விடை y சமன் 7y சமன் மறை 21/2x சக 5.
ஆகவே y சமன் மறை 3/2x சக 5/7. ஆகவே இந்த மறை 3/2 அதுல அந்த சமன் படித்திறனோட பெருக்கக்குள்ள மறை 1 வரும். ஆகவே இதுவும் செங்குத்தாக வெட்டி செல்லும். ஐந்தாவது விடதாங்க y சமன் 3/2 சக x 3/2x சக 1. ஆகவே இதை ரெண்டையும் பெருக்கணும்னு சொன்னா பெருக்கினா 1 தான் வரும். ஆகவே 1 வரும்னு சொன்னா என்ன, இது செங்குத்தா வெட்டி செல்லாது, மறை 1 வரணும். ஆகவே ஐந்தாவது விடை.